எக்ஸாம்பிள் 1.40 வந்து ஒரு சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. ஈக்குவேஷன் நம்பர் 1, இது செகண்டு, இது தேர்டு. நான் ட்ரிவியல் சொல்யூஷன் கொடுக்குறாங்க. நான் ட்ரிவியல் சொல்யூஷன்னா மெனி சொல்யூஷன், அவ்வளோதான். இதில் பி ஏ ஈக்குவல் கிடையாது, அதனால் அதை வந்து சப்ராக்ட் பண்ணும்போது 0 வராது, நாட் ஈக்குவல் டு 0. அது மாதிரி கியூஐயும் பிஏ சப்ராக்ட் பண்ணால் 0 வராது, ஆர்லேருந்து சிஏ சப்ராக்ட் பண்ணால் 0 வராது. ஏன் அப்படின்னா அதெல்லாம் பையில் இருக்க நம்பர், அதனால் 0 வரக்கூடாது. அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டேட்டா கொடுத்துட்டாங்க. இதை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. சொல்யூஷன் மொதல் ஈக்குவேஷனை பார்த்து அப்படி எழுதிக்க போகிறோம். பிஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சிஇசட் ஈக்குவல் டு 0. அதில் பிஎக்ஸை மட்டும் லெஃப்ட்டில் வச்சுட்டு மற்ற ரெண்டு நம்பரையும் ரைட்டில் கொண்டு போயிட்டா மைனஸ் பிஒய் மைனஸ் சிஇசட்னு வந்துடும். இப்போ நம்மளாம் என்ன பண்ணுவோம்னா இந்த பிஎக்ஸ் பக்கத்தில் மைனஸ் ஏஎக்ஸ் அப்படின்னு போட்டுக்கிடுவோம். அப்போ ரைட் சைடு அதே மாதிரி மைனஸ் ஏஎக்ஸ்னு வரும், மைனஸ் ஏஎக்ஸ். இப்போ இதுலேருந்து எக்ஸை காமனாக எடுத்துகிட்டு வந்ததில் அப்போ பி மைனஸ் ஏ மிச்சம் இருக்கும், வெளியில் எக்ஸ் காமனாக இருக்கும். மைனஸ் பிஒய் மைனஸ் சிஇசட் மைனஸ் ஏஎக்ஸ். இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வைக்கிறேன். அதாவது கொஸ்டினில் கொடுத்தாங்களே அதில் இந்த ரெண்டையும் ரைட் சைடு கொண்டு போனதை ஈக்குவேஷன் 1 வைக்கிறேன். இப்போ கிடைச்ச ஆன்சரை ஈக்குவேஷன் 2ன்னு வைக்கிறேன். இப்போ இந்த 1-2 கம்பேர் பண்ண என்ன வருதுன்னா 1-2 டிவைட் பண்ணி பார்ப்போம். பிஎக்ஸ் இருக்குது அங்கே, இந்த பிஎக்ஸ் எழுதுகிறேன். அப்புறம் இந்த கீழே எழுதுறேன் பி மைனஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் அப்படின்னு. இதே மாதிரி ரைட் சைடில் மைனஸ் பிஒய் மைனஸ் சிஇசட் பை, இங்கே மைனஸ் பிஒய் மைனஸ் சிஇசட் மைனஸ் ஏஎக்ஸ். இந்த மூணையும் நான் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறேன். அரேஞ்ச்னா ஃபஸ்ட்டு ஏ வர்ற மாதிரி, ரெண்டாவது பி வர்ற மாதிரி, மூணாவது சி வர்ற மாதிரி, அப்புறம் மைனஸ் ஏஎக்ஸ் மைனஸ் பிஒய் மைனஸ் சிஇசட் அப்படின்னு. இதுதான் மாற்றி எழுதிருக்கேன், அரேஞ்ச் பண்ணிவிட்டேன். இப்போ நமக்கு கிடைச்ச ஆன்சரில் எக்ஸ் கேன்சல். அப்போ பி பை பி மைனஸ் ஏவோட ஆன்சர் கிடச்சிருச்சு. ஈக்குவல் டு மைனஸ் பிஒய் மைனஸ் சிஇசட் பை மைனஸ் ஏஎக்ஸ் மைனஸ் பிஒய் மைனஸ் சிஇசட். நல்லா கவனிச்சு பார்த்தா கீழே 3மே இருக்குது, ஏபிசி எக்ஸ்ஒய்இசட். மேலே வந்து ஏ மட்டும் இல்லை. அப்போ பி போடும்போது இங்கே பி மைனஸ் ஏ வரும், இங்கே மட்டும்தான் ஏ இருக்கும், ரைட் சைடில் மேலே ஏ இருக்காது. அப்போ இதே மாதிரி சிமிலர்லின்னு போட்டுட்டு க்யூ பை க்யூ மைனஸ் பின்னு இருந்தால் என்ன வரும்? இந்த பை மாறாது, எல்லாத்துக்கும் இதே பை தான், பை அப்படி எழுதிக்கணும். மேலே மட்டும் என்னென்னா இங்கே ஏ இருந்தால் ஏ வர்றதை விட்டுட்டோம். அப்போ இங்கே பி இருந்தால் பியை விட்டுருவோம், மிச்சத்தை எழுதுவோம். இந்த பையில் இருக்கிறதுல பியை விட்டுட்டா மைனஸ் ஏஎக்ஸ் மைனஸ் சிஇசட்னு வரும். அதே மாதிரி ஆர் பை ஆர் மைனஸ் சி அப்படின்னு போட்டுக்கிடுவோம். பையை மைனஸ் ஏ மைனஸ் பி மைனஸ் ஏஎக்ஸ் மைனஸ் பிஒய் மைனஸ் சிஇசட் காப்பி பண்ணிடுவோம். இந்த காப்பி பண்ண பையில் சிஇசட்டை விட்டுட்டா மைனஸ் ஏஎக்ஸ் மைனஸ் பிஒய், ஏன்னா சி விட்டுறணும், இங்கே சி இருக்குது. இந்த 3 நம்மளோட மெயின் ஆன்சர்ஸ். இதில் லெஃப்ட் சைடை ஆட் பண்ண போகிறோம். பி பை பி மைனஸ் ஏ ப்ளஸ் க்யூ பை க்யூ மைனஸ் பி ப்ளஸ் ஆர் பை ஆர் மைனஸ் சி. ஆட் பண்ணால் எல்சிஎம் சேமாக தான் வரும், ஏஎக்ஸ் பிஒய் சிஇசட். அதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு மேலே பார்த்தா இங்கே ஒரு ஏஎக்ஸ் இருக்குது, இங்கே ஒரு ஏஎக்ஸ் இருக்குது, இங்கே ஒரு பிஒய், இங்கே ஒரு பிஒய், இங்கே ஒரு சிஇசட், இங்கே ஒரு சிஇசட். அப்போ எல்லாமே 2 டைம்ஸ் வருது. 2 டைம்ஸ் மைனஸ் ஏஎக்ஸ் மைனஸ் பிஒய் மைனஸ் சிஇசட் எல்லாம் கேன்சல் ஆகும். ஆன்சர் 2 வந்துடும். ஸோ இது நம்மளோட ஆர்ஹெச்எஸ், இது எல்ஹெச்எஸ்.